வருக நிறைந்து வருக வாழ்வை தேடுவோரே வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் பாடலும் மலரும். D major 680. வருகவே வருக வருகவே மங்கள ஆரத்தி எடுத்துமை வரவேற்றோம். வருக வருகவே வருக வருகவே குருத்துவ திருக்குலமே வருகவே மங்கள ஆரத்தி எடுத்துமை வரவேற்றோம். வருக வருகவே வருக வருகவே மங்கள ஆரத்தி எடுத்துமை வரவேற்றோம். வருகவே வருகவே இறைவனின் திருக்குலமே திருவடி திருக்குலமே வருகவே வருக வருகவே வருக வருகவே இன்று போல் என்றும் இல்லை இது இறைவன் தந்த போல் என்றும் இனியில்லை இது இறைவன் தந்த அருள் திருநாள். நேற்று வாழ்ந்த வாழ்வழிவோ அது காற்று கலந்தே உணர்வோ இந்த பணியின் தலைவர் இயேசுவையை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக அணிந்து வருக வாழ்வு தேடுவோரே வாழ்வை வழியில் இணைந்து வாழ்ந்தால் பாடலும் மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அனைவரும் அமர்ந்து கொள்வோம். என்று நம் அன்பு தாய், ஆசை தாய், கருணை தாய், மாந்தருள் மாணிக்கம்,
விண்ணக மன்னக அரசி, மங்காத அன்னை, மாசற்ற அன்னை, நம்பிக்கையின் அன்னை, நல்லிதய அன்னை, தேற்றுகின்ற அன்னை, திக்கற்றவர்களுக்கு வழிகாட்டும் அன்னை, ஏக்கம் போக்கும் அன்னை, இன்னல் நீக்கும் அன்னை, மாபரனை உலகிற்கழித்த அன்னை, மகப்பேறு தரும் அன்னை, மங்கள மாலை எடுத்து தரும் அன்னை, புனித சுவாமிநாதரை கொண்டும் புனித அவிலா தெரசம்மாளை கொண்டும் ஜெபமாலை ஜெபிக்க கற்றுத்தந்த அன்னை, 400 ஆண்டுகளாக எலனாப்பட்டியிலே இருந்து ஆட்சி செய்து வரும் அன்னை, உபகாரத் தாயின் பெருவிழா இன்று. தன்னை நாடி வருபவரை, நம்பி வருபவரை அரவணைக்க, ஆசி வழங்க, வழி நடத்த ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். இல்லை என வருவோருக்கு அள்ளித்தர இருக்கிறார்கள். கண்ணீர் மல்க வருவோருக்கு கண்ணீர் துடைக்க இருக்கிறார்கள். எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் உபகார அன்னை இருக்கையில் எனக்கென்ன கவலை என நம்புவோரின் தேவைகளை நிறைவேற்றுகிறார்கள். நோய்களை போக்குகிறார்கள். மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்விலும் கூட வெற்றி பெறச் செய்கிறார்கள். வேலை வாய்ப்புக்கு, தொழில் செய்வோருக்கு, மகப்பேருக்கு இயங்குவோருக்கு, திருமண வாழ்வோருக்கு இயங்குவோருக்கு, இல்லம் கட்ட விளைவோருக்கு, வெளிநாடு வேலை பெற விரும்புவோருக்கு, உழவு வளர, கால்நடை வளர விளைவோருக்கு கரம் கொடுக்க இருக்கிறார்கள். நமக்காக தன் மகன் ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேச தயாராக இருக்கிறார்கள். இந்நன்னாளை தங்கள் குடும்பங்களை அர்ப்பணித்து நன்றி சொல்லி தம் தேவைகளை பெற ஆசி வேண்டி அர்ப்பணிப்போர் எலனாப்பட்டி, தாளப்பட்டியைச் சேர்ந்த அனைத்து இறை மக்கள். இவர்கள் உயிர் தொழிலாம் உழவு செழிக்க எவ்வாண்டும் போல இவ்வாண்டும் தன் ஆலயம் சூழ்ந்த ஊர்களை மழையால் அரவணைத்து காக்கவும் இவர்கள் செய்யும் பிற தொழில்கள் அன்னையால் பேணி வளர்க்கப்படவும் இவர்கள் உடல் உள்ள ஆன்மீக மேம்பாடு எய்தவும் இவர்கள் பிள்ளைகள் கல்வி, ஞானம், ஒழுக்கம், உடல் நலத்தில் தலைக்கவும் இவர் பிள்ளைகள் வெளிநாடுகளில் பணி செய்வோர், வெளிநாடு விளைவோர் எண்ணங்கள் நிறைவேறவும் இவர்கள் மத்தியில் இறைபணி புரிய தேவ அழைத்தல் ஏற்படவும் இவ்வூர்களில் மரித்த ஆன்மாக்கள் நிலை வாழ்வு பெறவும் அன்னையின் பெருவிழாவில் பங்கேற்று நன்றி சொல்லி வேண்ட வந்துள்ள அனைத்து மக்களின் எண்ணங்கள் நிறைவேறவும் அன்னையின் திருத்தலம் மாட்சியில் தலைக்கவும் மாத முதல் சனிக்கிழமை வழிபாடு வேண்ட நன்றி சொல்ல தாயின் திருத்தலம் மக்களால் நிரப்பப்படவும் நடைபெறும் திருத்தல கட்டிட பணிகளாம் அருள் தந்தை இல்லம், திருப்பயணிகள் இல்லம், நற்கருணை நாதர் ஆலயம், அருங்காட்சியக பணிகள் தக்க கொடையாளர்களால் நவம்பர் 9ஆம் நாள் திருத்தல அறிவிப்பு ஜூபிலி விழாவிற்குள் மிகச் சிறப்பாக நிறைவேறவும் ஜூபிலி விழாவிலே எண்ணற்ற மக்கள் பங்கேற்று தாயின் ஆசி பெறவும் நம் கனவாம் தாயின் திருத்தலமாக உயர்த்த உறுதுணையாக இருக்கும் நம் பாசமிகு பங்கு தந்தை அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறவும் உடன் வழி நிகழ்த்தும் நமது ராங்கியன் தந்தை அவர்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவும் நெய்வாசல், நெய்யபுரம் அருள் சகோதரிகள் பணிவாழ்வு சிறக்கவும் தாயின் பரிந்துரை வேண்டி ஆண்டவரின் அரும்படியில் அக மகிழ்ந்து அனைவரும் இணைவோம். அனைவரும் எழுதி நிற்போம். அருமையான என் தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாசமிகு அன்னையுடைய அன்பு பக்தர்களே, மீண்டுமாக ஆண்டவருடைய இந்த பலிபீடத்துக்கு முன்பாக மகிழ்ச்சியோடு நாம் கூடி வந்திருக்கிறோம். காரணம், இது அன்னையினுடைய ஒரு பெருவிழா. எனவே இந்த பெருவிழாவிலே நமக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்விக்கு
உபகாரத்தாய் நமக்கு பதில் தருகிறார்கள். நானே என் திருத்தலத்தில் இருந்து உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறேன். அவருடைய இயல்பே மற்றவர்களுக்கு உதவி செய்வது. எனவே அந்த உதவியை நாம் நாடி வந்திருக்கிறோம். நமக்கு எது எது தேவை என்பதனை உபகாரத்தாய் அறிவார்கள். எனவே என்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது ஒரு திருப்பலி என்ற ஜபத்தின் வழியாக நம்முடைய பல்வேறு கருத்துக்களை உபகாரத்தாயினுடைய வல்லமையான பரிந்துரையை ஒப்புக் கொடுத்து நாம் ஜபிப்போம். விசேஷ விதமாக நம்முடைய பங்கின் புதிய ஆலயம் விரைவாக கட்டி முடிக்கப்படவும், மேலுமாக ஜூபிலி நவம்பர் மாதம் 9 நடைபெற இருக்கின்ற அந்த மாபெரும் ஜூபிலியில பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு வந்து உபகாரத்தாய்க்கு சார்ந்தவர்கள் என்பதற்காகவும் அந்த நாளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுவதற்காகவும் தொடர்ந்து நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இன்றைய இந்த திருப்பலியிலே சிறப்பான விதத்தில் ஜெபிப்போம். எனவே இந்த மேன்மைமிக்க திருப்பலியை நாம் தகுதியான நிலையோடு கொண்டாடும் பொருட்டு நம்முடைய குற்றங்களையும் குறைகளையும் பாவங்களையும் ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம்மையும் ஆகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்ம மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், கிறிஸ்துவே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும், ஆண்டவரே இரக்கமையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்வழக்கோக்கு அமைதி ஆகுக. மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, நல்ல தந்தையாடி ஒரு மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு இயேசு ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் இருப்பவரே, எங்கள் இரக்கமாயிரும். தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக.
மன்றாடுவோமாக. எங்களை வாழ வைக்கும் தாயும் தந்தையுமான இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் எங்கும் மனநலம் பெற்று மகிழ செய்வீராக. என்றும் கண்ணியான மாட்சி நிறைந்த புனித உபகார அன்னையின் பரிந்துரையால் இன்றைய துயரங்களினின்று நாங்கள் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை துயித்துணரவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிகச் சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் வழிமரபோ ஊழி காலமாய் உள்ளதாகும். ஆதலால் பேறுகால வேதனையில் இருப்பவள் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தாருள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் தம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாட்சியோடும் விளங்கி தம் மந்தையை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரை ஏற்றி கடவுளை மகிழ்ச்சி கொள்ளுதே. ஆண்டவரை ஏற்றி கடவுளை மகிழ்ச்சி கொள்ளுதே. அவரடிமை ஆள்நிலை கண்டு கருணை கண்டோக்கினார். அவரடிமை தாண்டிலை கண்டு கருணை கண்டோக்கினார். இனி எல்லா தலைமுறையின் பேருடையாடுமே. இனி எல்லாம் தலைமுறையின் பேருடையாடுமே. ஆண்டவரை ஏற்று கடவுளை மகிழ்ச்சி கொள்ளுதே.
வல்லவர் அவர் எனக்கு அரும்பெரும் செயல் புரிந்தார். அவர் பஞ்சம் பாவம் தந்தார். சிறுகரை சிதறடித்தார், வெளியேற வீழ்த்திட்டார். சிறுகரை சிதறடித்தார், வெளியேற வீழ்த்திட்டார். சித்தாந்து நலம் தந்தார், சில்லறை பெருமையை எடுத்துவிட்டார். நான் ஆண்டவரை ஏற்றிக் கொண்டார். நீங்கள் கடவுளை மகிழ்ச்சி கொண்டதே. சொல்லிலும் செயல்களிலும் மாறாதே யாவருக்கும் சொன்னதை செய்வாரே. விடுதலையும் வாழும் பலம் உயர்ந்தது விடுதலையும் வாழ்வும் வளம் நல்லவரை நல்லவரை கடவுளை நம்பிட வாழ்வாரே. நான் ஆண்டவரை ஏற்றுக் கொள்கிறேன். நான் கடவுளை மகிழ்ச்சி கொள்கிறேன். நான் ஆண்டவரை ஏற்றுக் கொள்கிறேன். நான் கடவுளை மகிழ்ச்சி கொள்கிறேன். அவர் அடிமை தாழ்நிலை கண்டு கருணை கண்டோக்கினார். எல்லா பணிமுறை உன்னை பேருடையாகிடுமே. ஆண்டவரை ஏற்றுக் கொள்கிறேன். கடவுளையும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இரண்டாம் வாசகம். முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். திருத்தூதர் பவுல் உரோமையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதர சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார்.
தமக்கு ஏற்புடையோரானோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. இந்த மரியே ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றார். ஆக மாமரியே Hallelujah, 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 1, திருவசனங்கள் 39 45 முடிய. அக்காலத்தில் மரியாள் புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன். புனித உபகார அன்னையினுடைய அந்த பரிந்துரை நாடி நம்முடைய குடும்பத்திற்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நிலையோடு இந்த அன்னையினுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றோம். இந்த ஆண்டு சிறப்பாக இந்த யூபிலி ஆண்டிலே, இந்த திருவிழாவிலே நாம் பங்கெடுப்பது ஒரு இரட்டிப்பான ஆசீர்வாதம். ஏனென்றால் இந்த புதுக்கோட்டை மறைவட்டத்திலே 2 திருத்தலங்கள் இந்த யூபிலி ஆண்டுக்காக நம்முடைய தஞ்சை மறை மாவட்ட ஆயரால் ஏற்படுத்தப்பட்டது. அவற்றில் ஒன்று எது? புனித உபகார அன்னை ஆலயம் இளநாப்பட்டி. ஆகையால் இந்த திருவிழாவிலே நாம் இந்த அன்னையினுடைய அந்த திருத்தலத்திலே பங்கெடுப்பது ஒரு உன்னதமான ஆசீர்வாதம். இதே ஆசீர்வாதத்தோடு இன்றைய நாளிலே இந்த அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து, இந்த நவீன உலகத்திலே, இந்த திருவிழாவிலே நாம் எதை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் ஆழமாக சிந்தித்த போது இந்த அன்னையினுடைய வாழ்விலிருந்து ஒரே ஒரு நல்ல பண்பை மற்றும் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அன்னை இந்த அன்னை? நீங்களும் பேசணும். என்ன அன்னை? உபகார அன்னை. இந்த உபகார அன்னை தமிழ்நாட்டுல பார்த்தோம்னா அதிகமா எந்த பக்கத்து இருக்காங்க தெரியுமா? கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த சைடு அதிகமாக இருக்கிறார்கள். நம்ம இந்த சைடு பார்த்தோம்னா ஏதாவது மறை மாவட்டத்தில் 2 திருத்தலங்கள் எங்காவது இருக்கும். அப்ப இந்த அன்னை உபகார அன்னை என்று நம்முடைய தமிழ் முறைப்படி ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது எனக்கு கிடைத்தது, உபகாரம் என்பது என்ன? உதவி செய்வது. என்னால் முடிந்ததை முடியாதவருக்கு என்ன செய்வது? உதவி செய்வது.
அப்படி இந்த எலனாப்பட்டியிலே புனித உபகார அன்னை, உபகார மாதா ஒரு தாயாக இருந்து தன்னை நாடி வருகின்ற எல்லா நம்பிக்கையாளருக்கும் ஆண்டவர் இயேசுவிடமிருந்து தன்னுடைய பரிந்துரையால் உதவி செய்கிறார், ஆசீர்வாதத்தை பெற்று தருகிறார். ஆகையால் தான் இந்த கிராமத்தில் இந்த திருத்தலம் இருந்தாலும் ஒரு வளர்ச்சி பெற்ற எல்லா மக்களும் இந்த அன்னையை தேடி வருகின்ற ஒரு உன்னதமான நிலையாக, இறைவனுடைய இரக்கம் பொங்கி வழிகின்ற ஒரு இடமாக ஆண்டவர் இதை அமைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே இந்த உபகார அன்னை, உதவி செய்கின்ற அன்னை என்ற அந்த பண்பை மற்றும் இந்த திருவிழாவிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன கேட்கிறவங்களுக்கெல்லாம் நான் உதவியே செய்ய மாட்டேன் அப்படிங்கிறவங்களாம் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சுதாரிச்சுக்கிட்டீங்க. ஆகையால இந்த நவீன உலகத்திலே உதவிக்காக ஏங்குகின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் ஏன் பிறருக்கு உதவி செய்யணும்? நான் ஏன் பிறர்கிட்ட உதவியை நாடி வர வேண்டும்? எனக்கிட்ட எல்லாம் இருக்கு, நான் நல்லா படிச்சு இருக்கிறேன், என்கிட்ட பணம், பதவி, பட்டம் எல்லாம் இருக்கிறது, எனக்கு பிறரிடமிருந்து உதவி தேவையில்லை என்று தன்னுடைய அந்த மதிப்பை எண்ணி உதவியை நாடாமல் வாழுகின்ற மனிதன் ஒரு நாள் தோற்று போகிறான். தோற்று போகின்ற பொழுது அவன் என்ன நினைக்கிறான்? தனிமையை உணர்கிறான், வெறுமையை உணர்கிறான். என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று அவன் நினைத்த அந்த நிலையிலே தோற்று போகின்ற போது உதவிக்காக ஏங்குகிறான். இதுதான் மனிதனுடைய வாழ்வு இந்த நவீன உலகத்திலே. இப்படிப்பட்ட இந்த நிலையிலே இந்த உபகார அன்னை நமக்கு கற்று தருகின்ற பாடம், மகனே மகளே, உன் வாழ்விலே நீ உயர்ந்த நிலைக்கு வரலாம், அறிவு படைத்தவனாக இருக்கலாம், செல்வத்திலே உயர்ந்த நிலையில் இருக்கலாம், ஆனால் எல்லா நிலையிலும் நீ உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஒரு நாள் நீ பிறரை நாடி இருக்கின்ற அந்த சூழ்நிலை வரும். வருமா வராதா? வருமா வராதா? வரும். அப்படிப்பட்ட அந்த நிலையிலே நீ எந்த நிலையிலும் உன்னை நீ மகிழ்ச்சியாக வைத்திருப்பது போல பிறரையும் என்ன வச்சுக்கணும்? மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த உபகார அன்னை இன்று நமக்கு கற்றுத் தருகிறார். இது வரைக்கும் நீங்க கவனிக்கனாலும் இந்த வாக்கியத்தை மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனிதன் தன் வாழ்விலே மகிழ்ச்சியை உண்டாக்குகிறான் என்றால் யாருக்கு மட்டும்தான் பயன்? யாருக்கு மட்டும்தான் பயன்? அவனுக்கு மட்டும்தான் பயன். திரும்ப சொல்றேன், இதுதான் இந்த மறையினுடைய சிந்தனை. ஒருவன் அவனுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொண்டான் என்றால் அது யாருக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி? அவனுக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி. ஆனால் அதே மனிதன் கடவுளிடம் இருந்து பெற்ற அந்த மகிழ்ச்சியை, ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து கொண்டான் என்றால் யாருக்கு மகிழ்ச்சி? யாருக்கு மகிழ்ச்சி? கடவுளுக்கு மகிழ்ச்சி. இதுதான் இன்னைக்கு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். நான் மகிழ்ச்சியை பெறுகிறேன் என்றால் என்னுடைய மகிழ்ச்சி எனக்கு மட்டும்தான் மகிழ்ச்சி. ஆனால் அதே வேளையிலே கடவுள் தந்த அந்த ஆசீர்வாதத்தை பிறரோடு பகிர்ந்து அவர்களும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது நான் யாருக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன்? கடவுளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறேன். இந்த ரகசியத்தை நாம் கற்றுக்கொண்டாலே போதும், நாம் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தாழ்ந்த நிலை இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருடைய வாழ்க்கையில் இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்பதை இந்த உபகார அன்னை, உதவி செய்கின்ற அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து சிந்தித்து பார்க்க உங்களை அழைக்கின்றேன். அந்த அன்னை என்ன வாழ்ந்து காட்டினாலோ அதைத்தான் நம்மை வாழ அழைக்கிறார். இன்னைக்கு நற்செய்தியில வாசிக்க கேட்டோம். என்ன வாசிக்க கேட்டோம்? யாரை அன்னை சந்திக்க செல்கிறார்? எலிசபெத் அம்மாளை சந்திக்க செல்லுகிறார். இது நம்ம பல இடங்கள்ல மறையுரைகளிலே நாம் இந்த அன்னை கனிமரியால் எலிசபெத் அம்மாளை சந்திக்க சென்றார் என்று நாம் கேட்டிருக்கலாம். ஆனால் பல சிந்தனைகளை இது கொடுத்தாலும் இந்த உபகார அன்னையினுடைய இந்த பார்வையிலே அன்னையினுடைய எலிசபெத் அம்மாளை சந்திக்கின்ற இந்த நிகழ்வை நாம் ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது அன்னையானவள் அந்த தேவையில் இருக்கிற, விவிலியத்துல தெளிவா சொல்லுது, எலிசபெத் அம்மாள் எதுல இருக்காங்க? தேவையில் இருக்கிறார்கள். அவர்களை ஓடோடி சென்று அன்னை கன்னிமரியால் உதவி செய்தார். இங்கு நீங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். முதலிலே ஒரு பெண் கருவுற்றிருந்தால் அந்த தாயினுடைய நிலைமை உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பல தாய்மார்கள் இருக்கிறீங்க, அந்த கருவுற்று இருக்கின்ற பொழுது என்ன நிலை என்று உங்களுக்கு தான் தெரியும், என்ன கஷ்டம் என்று உங்களுக்கு தான் தெரியும். இன்னைக்கு நவீன உலகத்துல வாழ்றோம். இன்னைக்கு ஒரு பெண் கருவுற்றார் என்றால் என்னன்னு சொல்லுவாங்க? நீ எந்த வேலையுமே செய்யக்கூடாதுமா, வெளியே உனக்கு என்ன பண்ணக்கூடாது, வேர்க்க கூட கூடாது. எங்க இருக்கணும்?
ஏசி ரூமுக்குள்ளா இருக்கணும், எல்லா வகையான உணவுகளையும் சாப்பிடணும், ஏன்னா குழந்தை நல்லா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் பார்த்தா என்ன வாங்கி கொடுப்பாங்க? குங்குமப்பூ வாங்கி கொடுப்பாங்க. எதுக்காண்டி? குழந்தை சிவப்பா பிறக்கணும். எங்க அம்மாவெல்லாம் எனக்கு வாங்கி கொடுக்கல, நான் என்னதான் பிறந்துட்டேன்? கருப்பா பிறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு நவீன உலகத்துல பார்த்தோம்னா அந்த கருவுற்று இருக்கிற பெண்ணுக்கு பலர் உதவி செய்து கஷ்டமாக இருக்கக்கூடாது, அந்த பெண் மகிழ்ச்சியோடு அந்த குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்ற அந்த நிலையிலே உதவி செய்கிறார்கள். அது சூழ்நிலை. கருவுற்ற எல்லா பெண்களுக்கும் உரிய பிறரிடமிருந்து உதவியை பெறுவது. இப்படிப்பட்ட இந்த நிலையிலே அன்னை கன்னிமரியாலும் ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய உதிரத்திலே சுமந்த அந்த தருணத்திலே அன்னையானவள், நான் கருவுற்றிருக்கிறேன், கடவுளை பெற்றெடுக்க போகிறேன், ஆகையால் எனக்கு பிறர் உதவி செய்ய வேண்டும், நான் யாருக்கும் உதவி செய்ய தயாராக இல்லை என்று அன்னை நினைக்கவில்லை. மாறாக தேவையில் இருந்த தன்னுடைய உறவினர் எலிசபெத்துக்கு என்ன பண்றாங்க? ஓடோடி சென்று உதவி செய்கிறார். நம்ம விவிலியத்தில் அதை ஆழமாக சிந்திக்கின்ற பொழுது இன்னைக்கு 1 கிலோமீட்டர் நடந்து போகவே என்ன பண்ணல முடியல. எங்கேயாவது ஃபாதருங்க இல்லைன்னா வேற யாராவது நீங்க 1 கிலோமீட்டர் நடந்து அந்த இடத்துக்கு வந்துருங்கன்னா யாரும் போவோமா? சொல்லுங்க, போக மாட்டோம். ஏன்னா ஒரு 100 அடி நடந்துட்டோம்னா என்ன ஆயிருது? வேர்த்துருது. எங்களுக்கு வேர்க்க கூடாது, ஏசி ரூம்ல இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை. ஆனால் அன்று அன்னை கன்னிமரியால் கருவுற்ற நிலையில் இருந்தாலும், உதவிக்காக அவர் ஏங்கி அந்த நிலையில் இருந்தாலும், ஆனால் அன்னை கன்னிமரியால் என்ன பண்றாங்க? பல மைல் கடந்து சென்று யாருக்கு உதவி செய்கிறார்? எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்கிறார். இந்த நல்ல பண்பை முதலிலே அன்னை உபகார அன்னையினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பு இல்லாமல் தானே முன்வந்து என்ன பண்றாரு? தேவையில் உள்ள எலிசபெத்துக்கு உதவி செய்கிறார். இது முதல் பண்பு. இரண்டாவது, எலிசபெத் அம்மா யார்கிட்டையாவது போயிட்டு அந்த அன்னை கன்னிமரியால் இயேசுவை, கடவுளை தன் வயிற்றிலே சுமக்கிறார், நானும் கருவுற்று இருக்கிறேன், எனக்கு இந்த சூழ்நிலையில யார் தான் உதவி செய்ய முடியும்? மரியாள் தான் உதவி செய்ய முடியும் என்று எலிசபெத் யார்கிட்ட போய் கெஞ்சினாங்களா? சொல்லுங்க, கெஞ்சல. யாருமே எலிசபெத் அம்மாவுக்காண்டி மரியா தான் உதவி செய்யணும் எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, யாரும் பரிந்துரைக்கவில்லை. மாறாக அந்த எலிசபெத் தேவையில் இருந்த போது அன்னை கன்னிமரியால் யாருடைய அந்த பரிந்துரையும் இல்லாமல் தானே முன்வந்து யாருக்கு உதவி செய்கிறார்? யாருக்கு? எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்கிறார். அப்படி செய்கின்ற பொழுது அன்னை கன்னிமரியாலிருந்து உதவியை பெற்ற அந்த எலிசபெத், அந்த அவளுடைய வயிற்றில் இருந்த குழந்தை எதனால் துள்ளியது? மகிழ்ச்சியால் துள்ளியது. தூய ஆவியால் மரியாள் அங்கே தூய ஆவி ஆட்கொள்ளப்பட்டு இறைவனுடைய வல்லமை செயல்பட்டது. இப்படி அன்னை கன்னிமரியால் தானே கஷ்டத்தில் இருந்தாலும் தானே முன் சென்று எலிசபெத்துக்கு உதவி செய்கிறார். இன்னொரு நிகழ்வு, கானாவூர் திருமணம். அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த கல்யாணக்கார வீட்டுல உள்ள அந்த கஷ்டத்தை உணர்ந்து கொண்டார். அன்று யூத மரபுபடி கல்யாணத்துல அந்த சாப்பாடு சரியில்லைன்னா என்னாச்சு? அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அது அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் அப்படிதான். எவ்வளவு பொண்ணு மாப்பிள்ள நல்ல அன்பு செய்யறாங்களா, புரிஞ்சுக்கிட்டாங்களா, கல்யாணம் நல்லா நடந்துச்சா, திருப்பலி சூப்பரா இருந்துச்சா, ஒருவரை புரிந்து கொண்டார்களா, அதுக்கு முக்கியத்துவம் மாட்டாங்க. எதுக்கு முக்கியத்துவம்? இன்னைக்கு ஒரு கல்யாணம் நல்ல கல்யாணமா கெட்ட கல்யாணம்னா எதை பொறுத்து அமையுது? சாப்பாட்டை பொறுத்துதான் அமையுது. சாப்பாடு நல்லா இருந்தா சூப்பர், சாப்பாடு நல்லா இல்லைன்னா அவ்வளவுதான். அப்படிப்பட்ட அந்த நிலை இன்று இருந்தது போல அன்றும் இருந்தது. ஆனால் அன்னை கன்னிமரியால் அவர்களுடைய அந்த குறையை கண்டு, மனவேதனையை கண்டு தானே முன் சென்று ஆண்டவர் இயேசுவை என்ன பண்றாரு? மகனே என்ன பண்ணுங்க, அதிசயத்தையும் அற்புதத்தையும் செய் என்று, இவருடைய கஷ்டங்களை தீர் என்று ஆண்டவர் இயேசுவிடம் முறையிட்ட போது ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன போது அன்னை கன்னிமரியால் தன் மகன் மீது நம்பிக்கை கொண்டு இவர் செய்வார், நான் இந்த மக்களுடைய அந்த குறையை நீக்க பரிந்துரைத்து விட்டேன், என் மகன் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை பொழிவார், என்னுடைய உதவிக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்று அன்னை கன்னிமரியால் பரிந்துரைத்தார். ஆகையால் தான் முடியாது என்று சொன்ன இயேசுவுடைய அந்த செயலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரோ இல்லையோ, அவர்களை பார்த்து இவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம்
செய்யுங்கள் என்று நம்பிக்கையிலே தனது உதவிக்கு ஒரு உன்னதமான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நம்பினார். ஆகையால் அங்கு அதிசயம் நடந்தது. இப்படி அன்னை கன்னிமரியால் தொடர்ந்து உதவி செய்து கொண்டே சென்றால் அவருடைய அன்பால் எல்லா மக்களுக்கும் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை தந்தார் என்ற அந்த நிலையை நாம் எண்ணி பார்க்கிறோம். இப்ப சொல்லுங்க, அன்னை கன்னிமரியால் நான் இறைவனின் தாய் என்று தன் மகிழ்ச்சியை குறித்து பெருமைப்பட்டாரா? இல்லை, நான் பிறருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும், எலிசபெத்தாக இருக்கட்டும், கானாவூர் திருமணமாக இருக்கட்டும், சீடர்கள் சிதறடிக்கப்பட்ட போது இந்த திருச்சபை ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் என்று அந்த ஆதிகால திருச்சபையிலே பெந்தகோஸ்து பெருவிழாவிலே சீடர்களோடு சேர்ந்த ஜெபித்த அந்த உதவியாக இருக்கட்டும், எல்லா நிலையிலும் அன்னை கன்னிமரியால் தன்னுடைய மகிழ்ச்சிக்காக இல்லை, யாருடைய மகிழ்ச்சிக்காக? இறைவனுடைய அந்த மகிழ்ச்சிக்காக பிறருக்கு செய்கின்ற அந்த நிலை யாருக்கு மகிழ்ச்சியை தந்தார்? அன்னை கன்னிமரியால் ஆண்டவருக்கு பெருமை சேர்த்தார், ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை தந்தார். இப்படி தன்னுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிறருக்கு உதவி செய்து அதன் வழியாக அவர்கள் மகிழ்ச்சியாக இருந்து இறைவனும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்ற அந்த உன்னதமான ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த இந்த உபகார அன்னை, உதவி செய்த அன்னை இன்று நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி இதுதான். மகனே, மகளே, நீ என்னை தேடி வந்திருக்கிறாய். இந்த எலனாப்பட்டி புனித உபகார அன்னை ஆலயத்திற்கு சென்றால் நான் எதிர்பார்க்கின்ற ஆசீர்வாதம் கிடைக்கும். நான் என் குடும்பத்திலே மகிழ்ச்சி பிறக்க, நிம்மதி பிறக்க இந்த உபகார அன்னை வழி செய்வார். அவருடைய பரிந்துரையால் இறைவன் என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாங்கள் மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் வாழுவோம் என்ற அந்த ஆணித்தனமான விசுவாசத்தோடு நாம் இந்த அன்னையை தேடி வந்திருக்கிறோம். இந்த அன்னை நம்மை பார்த்து கேட்கின்ற கேள்வி இதுதான். மகனே, மகளே, நான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாறாக பிறருக்கு மகிழ்ச்சியை தந்து அந்த மகிழ்ச்சியின் வழியாக கடவுளுக்கு நான் மகிமை செய்தேன். கடவுள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நிலையிலே என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. அப்படிப்பட்ட அந்த நிலையிலே உன்னிடமிருந்து என் மகன் இயேசு விரும்புவது, நான் விரும்புவது என்ன? பிறருக்கு உதவி செய்து வாழ்வது. உதவி செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? இப்ப இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க. என்ன உதவி செய்வது? இங்கதான் பிரச்சனையே. நமக்கெல்லாம் தெரிஞ்ச உதவி என்ன உதவி? என்ன உதவி? பண உதவி. இதுதான் நமக்கு தெரியும். உதவின்னு வந்துட்டாவே என்ன உதவி? பண உதவி. பண உதவிங்கிறது அது உதவியே கிடையாது. இதையும் தாண்டி உதவி என்று ஒன்று உண்டு. அதைத்தான் அன்னை கன்னிமரியுடைய வாழ்வு நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஏழை நிலையில் இருப்பவர்கள் என்பது பணம் இருக்கிறது, அவர்கள் ஏழை, இவர்களிடம் பணம் அதிகமாக இருக்கிறது, ஆகையால் இவர்கள் பணக்காரர்கள் என்று நாம் கொடுத்த முத்திரை. உண்மையா பொய்யா? உண்மையா பொய்யா? நம்ம கொடுத்த முத்திரை. கடவுளுக்கு ஒருபோதும் சொல்லல பணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கு, ஆகையால் இவர்கள் பணக்காரர், இவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை அதனால ஏழைன்னா யாரு சொன்னது? நம்ம சொன்னது. நம்ம சொன்னது ஒரு நாள் மாறும். இன்னைக்கு இவர்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னா வந்து என்ன பண்ணிக்குவாங்க? கொட்டிக்குவாங்க. அதே அவங்கள்ட்ட பணம் இல்லைன்னா, அவங்க ஏழை ஆயிட்டாங்கன்னா உறவுகள் எல்லாம் ஓடிவிடும். காரணம், நாம் பணக்கார ஏழை என்று கொடுத்த இலக்கணம். ஆனால் கடவுளுடைய பார்வையிலே யார் பணக்காரர்? இறைவனுடைய அந்த பார்வையிலே என்னால் முடிந்ததை கடவுளினை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆகையால் நான் பெற்ற அந்த ஆசீர்வாதத்தை பிறருக்கு கொடுப்பேன் என்பதுதான் யாருடைய பார்வையிலே பணக்காரர்? இறைவனுடைய பார்வையிலே பணக்காரர். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே ஏழை நிலையோடு பிறருக்கு உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையிலே வாழுகின்ற பொழுது என்ன நிலை இருக்கிறது என்பதை விவிலியத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இன்னைக்கு நானும் உங்க பங்குசாமியாரோ மத்தவங்க சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த காதுல வாங்கி அந்த காலை விட்டுருவீங்க. ஆனால் விவிலியத்திலே தெளிவாக சொல்லப்படுகிறது, ஒரு மனிதன் தன்னால் உதவி செய்ய முடிந்தும் செய்யவில்லை என்றால், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், இந்த மகிழ்ச்சி பிறருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வாழ முடியாத அந்த சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது எப்படி மனித நிலை இருக்கிறது என்பதை தெளிவாக விவிலியம் சொல்லுகிறது. நீதி நூட்கள் வீட்டுல போய் எடுத்து வாசிச்சு பாருங்க. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தை. நீதிமொழிகள் 14:31வது இறைவார்த்தை. ஏழையை ஒடுக்குகிறவர் அவரை உண்டாக்குகிறவரை இகழுகிறார்.
இன்னைக்கு ஒருத்தவங்களை நீங்க உதவி செய்யாம கஷ்டப்படுத்தீங்கன்னா நீங்க யாரை இகழுகிறீர்கள்? யாரை? இறைவனை இகழுகிறீர்கள். தொடர்ந்து அங்கு சொல்லப்படுகிறது, வறியவருக்கு இறங்குகிறவர் யாரை போற்றுகிறார்? கடவுளை போற்றுகிறார். தெளிவாக இறைவார்த்தை சொல்லுது. நீங்கள் பிறரை உதவி செய்யாமல் ஒடுக்கினீர்கள் என்றால் நீங்கள் அவரை இகழவில்லை. யாரை இகழுகிறீர்கள்? கடவுளை இகழுகிறீர்கள். நீங்கள் வறியவருக்கு இரக்கம் காட்டவில்லை, அன்பு செய்யவில்லை என்றால் நீங்கள் யார் செய்தீர்கள்? வறியவருக்கு நீங்கள் இரக்கம் கொண்டு அன்பு செய்து உதவி செய்தீர்கள் என்றால் நீங்கள் யாரை போற்றுகிறீர்கள்? கடவுளை போற்றுகிறீர்கள். மேலுமாக நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17 வாசிக்கிறோம். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் யாருக்கு கடன் கொடுக்கிறார்? ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை ஆண்டவரே திருப்பி தந்து விடுவார். அருமையான இறைவார்த்தை. நீங்கள் தேவையில் இருப்பவருக்கு நீங்கள் உதவி செய்கின்ற பொழுது நீங்கள் யாருக்கு கடன் கொடுக்கிறீர்கள்? ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறீர்கள். நீங்கள் கொடுத்த அந்த கடனானது 2 மடங்காக உங்களுக்கு நீங்கள் தேவையில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று தெளிவாக இறைவார்த்தை சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த நிலையில்தான் யாக்கோப்பு தான் எழுதிய திருமடலிலே தெளிவாக சொல்லுகிறார், நன்மை செய்ய நிலை இருந்தும் நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றால் அது சூப்பர்னு சொல்றாரா? என்ன யார் சொல்றான்னு பார்ப்போம். அந்த ஒரு வார்த்தை யார் சொல்றாங்கன்னு பார்ப்போம். நன்மை செய்ய உங்களால் முடிந்தாலும் நீங்கள் நன்மை செய்யவில்லை என்றால் அது பாவம். பாவம் தெளிவாக சொல்லப்படுகிறது. ஆகையால் இறைவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பெற்ற ஆசீர்வாதத்தை இந்த உபகார அன்னை போல நாமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். கடைசியாக நம்முடைய இந்த ஆன்மீக ஜெப வாழ்க்கைக்காக வாழ்வது கடினம்தான். இந்த வார்த்தைகளை எல்லாம் சிந்திப்பது எளிது, ஆனால் இந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டுவது கடினம். ஆகையால் தான் யோவான் தான் எழுதிய முதல் மடலிலே 3ஆம் அதிகாரத்திலே 17 தெளிவாக சொல்லுகிறார், உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதை கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்க செய்ய வேண்டும். தெளிவாக சொல்லப்படுகிறது. நம்ம பேச்சில என்ன பண்ணக்கூடாது? அன்பை வெளிப்படுத்தக்கூடாது. எதில் அன்பை வெளிப்படுத்தணும்? செயலில் வெளிப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பிறருக்கு உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்ட இந்த நிலையிலே அன்னை கன்னிமரியால் தன்னுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பிறருடைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து இறைவனுக்கு மகிமை சேர்த்தார். அந்த அன்னையை பின்பற்றுகிற நாமும் பிறருக்கு உதவி செய்து அந்த உதவியின் வழியாக அவர் பிறரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும், அதன் வழியாக இறைவனுக்கு நான் புகழ் சேர்க்க வேண்டும் என்ற அந்த மனநிலையிலே நாம் வாழுவோம். பண உதவி மட்டும் உதவி அல்ல என்று சொன்னேன், ஆனால் அதையும் தாண்டி பல உதவிகள் இருக்கிறது. அந்தந்த மனித நிலையை பொறுத்து அது மாற்றம் பெறுகிறது. அது என்ன பண உதவி இல்ல, வேற என்ன உதவி இருக்கு? ஆறுதலான வார்த்தைகள், செயல் வடிவம் கொடுப்பது. என்ன ஆறுதலான வார்த்தைகள்? ஒருத்தர் முடியாம இருக்கிறாரு, கஷ்டப்படுறாரு, ஆஸ்பத்திரிக்கு போய் அவரை நீங்க பார்க்க போறீங்க. பார்க்க போகும்போது நீங்கள் அந்த ஆறுதலான வார்த்தைகளை செயல் வடிவத்திலே, நீ நல்லா இருப்பா, சீக்கிரம் உனக்கு பூரண சுகம் கிடைக்கும் என்று நீங்கள் அவரை சந்தித்தாலே, அவங்க என்னதான் டாக்டர் மருந்து கொடுத்தாலும் உங்கள் ஆறுதலான வார்த்தை செயல் வடிவம் பெறுகின்ற பொழுது அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருக்க மாட்டாங்களா? இருப்பாங்க. ஆனால் அதே நிலையில அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு என்ன ஆட்டம் ஆடுன, நீ ஆடின ஆட்டத்துக்கு தான் உனக்கு ஆண்டவர் இந்த நோயை கொடுத்துட்டாருன்னு நீங்க உதவி செய்ய பார்க்க போறேன்னு அந்த நிலையில இப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமா? அதுக்கு பேர் உதவியா? அதுக்கு பேர் என்ன? ஓத்திரம் செய்யுது. அப்படிப்பட்ட இந்த நிலையில நாம் இந்த மனித நிலையை எண்ணி, பள்ளியிலே குழந்தைகள் இருக்கிறார்கள்,
ஒரு பிள்ளை நல்லா படிக்கும், இன்னொரு பிள்ளை படிக்க முடியாத நிலை இருக்கும். அப்படிப்பட்ட நிலையிலே அந்த படிக்க முடிஞ்ச குழந்தை படிக்க முடியாத குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்படிப்பட்ட இந்த நிலையிலே நாம் பிறரை நம்பி வாழ வேண்டிய அந்த சூழ்நிலை ஏற்படுகின்ற அந்த நிலை வரும். அப்படிப்பட்ட நிலையிலே நாம் என்னால் முடியும் என்று நான் எந்த அளவுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் செய்திருக்கிறேனோ, என்னால் முடியாத நிலையிலே பிறரிடம் என்ன வரும்? என்னை தேடி உதவி வரும் என்ற அந்த மனநிலை நமக்கு முதல்ல இருக்கும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இன்று என்னால் செய்ய முடிகிறது, பிறருடைய உதவி தேவையில்லை என்று நாம் இருக்கிறோம். ஆனால் என்ன பண்ண நிலை மாறிவிடும். எந்த அளவுக்கு நாம் பிறருக்கு உதவி செய்து மகிழ்ச்சியை கொடுக்கிறோமோ, அந்த மகிழ்ச்சி பிறகு நாம் தேவையில் இருக்கின்ற பொழுது, உதவிக்காக இயங்குகின்ற பொழுது, நாம் கொடுத்த அந்த உதவி, அந்த மகிழ்ச்சி நம்மை தேடி வரும் என்ற அந்த நிலையிலே பிறருக்கு உதவி செய்வோம். உதவி செய்வதன் வழியாக இந்த உபகார அன்னைக்கு, அந்த அன்னையினுடைய பரிந்துரை வழியாக இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வர வேண்டி தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் நம்புகின்ற இறைவன் நமக்கு நல்ல ஆசி புரிவார். ஆமென். அருமையான இறை மக்களை, அற்புதமான ஒரு மதியுரை மூலமாக ஆண்டவரை ஆசீர்வதித்திருக்கிறார். எனவே இந்த நாளிலே புனித உபகார தாயினுடைய இந்த அதிசயமிக்க ஆலயத்தில், எனவே இது ஜெப நேரம், ஜெப வேளை. எனவே இந்த ஜெப வேளையிலே நம்முடைய கருத்துக்களுக்காக நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக ஆண்டவரை நாம் போற்றி ஆராதிக்க வேண்டும். இது எனக்கு 6வது வருடம். அதனால 5 வருடம் தான் திருவிழாவை கொண்டாடி இருக்கேன். இன்னும் 1 வருடம் எனக்கு பாக்கி இருக்குது. இதுக்கு நீங்க சொல்லக்கூடாது, மறைமாவட்டம் சொல்லணும். அடுத்த வருஷம் இங்கே போட்டு வந்த வருஷம் எனக்கு நல்லா ஞாபகத்துக்கு இருக்குது. ரூமுக்கு உள்ள கூட போகல. ஒருத்தர் சொன்னார், ஃபாதர் இளனாப்பட்டியில பூசை வைக்கணும் அப்படின்னாரு. அது இளனாப்பட்டி எங்க இருக்குன்னு தெரியாது. ரூம் உள்ள கூட போகல, பூசை வைக்கணும் பாரு. நான் வந்துட்டு நான் போயிட்டேன். திருப்பி வந்து சார்ஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அங்கே போன் அடிக்கிற, ஃபாதர் வந்து பூசை வைக்கணும்னு. என்ன இப்படி தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர் பூசை வைக்க தானே வந்திருக்கிறேன். வேற யாரும் சொல்லல, இந்த பக்கத்துல இருக்காரு பாருங்க, இவர் தான். பூசை வைக்கணும் பூசை வைக்கணும் பூசை வைக்கணும் இருந்தாரு. என்னுடைய பிள்ளைகளே, உபகார தாய் வந்து நிறைய அதிசயங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதுல வந்து மாற்றமே இல்லை. அதுல வந்து ஒரு துளி கூட வரும். அந்த முதல் அந்த நாளிலே அந்த கோவிலுக்கு நான் வந்தேன். அப்ப 2 பேர் வந்தாங்க. ஃபாதர், நீங்க 12 மணிக்கு வந்தா போதும், நீ பூசைக்கு மட்டும் வந்தா போதும், மத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்தாங்க. அது ஜெபக்கூட்டம், சனிக்கிழமை ஜெபக்கூட்டம் நினைக்கிறேன். எனவே சரி அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம கோயிலுக்கு நம்ம போகுதுன்னு ஆகுன்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டேன். அங்க பார்த்தோம்னா ஒரு 50 பேர் இருந்தாங்க. முதல் சனிக்கிழமை 50 பேர் இருந்தாங்க. அவன் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. கடைசியில முடிஞ்சிருச்சு. அப்பதான் நான் நினைச்சேன், சரி இது இந்த இடம் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடம், இது நம்ம வந்து இன்னும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு 50ஆக இருந்த அந்த முதல் சனிக்கிழமை வழிபாட்டில் பங்கேற்ற அன்னையுடைய பக்தர்கள் 500க்கு மேல் என்று வருகின்ற அளவுக்கு கடவுள் உயர்த்தினார். இது மாதா செய்த முதல் புதுமை. 2வதாக பார்க்கின்ற பொழுது, மாதா வந்து ஒரு சின்ன கொட்டாயில தான் இருந்தாங்க. பின்னாடி பார்த்தோம்னா ஓட்டு கொட்டாயிருக்கும். எனவே அதை வந்து மாதா என்ன செஞ்சாங்க அப்படின்னா, அதை உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஒரு நற்கருணை ஆலயத்தை அதில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. எவ்வளவு செலவுகள், எவ்வளவு கஷ்டங்கள், சில உபகாரிகள் எனக்கு தெரியும். அவங்க மூலமாக இன்று அந்த பின்னணியில அவருடைய அந்த மாட்சிமிக்க ஒரு இடமாக மாதா மாற்றி கொடுத்தாங்க. இது 2வது புதுமை. 3வது புதுமை, கரங்களை தட்டி ஆண்டவர் மேம்படுத்துவோம். 3வது புதுமை என்னுடைய வாழ்க்கையில மறக்கவே முடியாது. அது தஞ்சை நம்முடைய தந்தை சொன்னது போன்று இந்த திருத்தலமாக உயர்த்தப்பட்டது தஞ்சை மறைமாவட்ட ஆயர்களால். 3வது மிகப்பெரிய ஒரு அற்புதம், யாரோட நினைச்சு பார்க்கல. எனவே தஞ்சை மறைமாவட்டத்தினால் வருகின்ற நவம்பர் மாதம் 9ஆம் தேதி மிகப்பெரிய ஒரு திருத்தலமாக, வளர்கின்ற ஒரு திருத்தலமாக தஞ்சை மறைமாவட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டு, இதனுடைய கரங்களை தட்டி நம்ம வந்து எவ்வளவு ஆண்டவர் வந்து உயர்த்தியிருக்கார். இது மாதா நமக்கு செய்த ஒரு உதவி என்று நினைப்பதை விட, இன்னொன்று இந்த ஒரு 5 வருடத்துக்குள் இன்னொரு மிகப்பெரிய ஒரு உதவியை மாதா செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அது வந்து நம்முடைய இந்த பங்கு
ஆலயமானது ஒரு புதிய ஆலயமாக கட்டப்படுவதற்கு மாதா செய்த மற்றொரு மிகப்பெரிய புதுமை. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். எனவே இப்படியாக மாதா உதவிக்கு மேல் உதவி செஞ்சிருக்கிறாங்க. எனவே அவங்க நான் பார்த்த விதத்துல எத்தனை விதமான குடும்பங்களை ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார். கடன் பிரச்சனை இருக்கிற குடும்பங்களை உயர்த்தி இருக்கிறார். தொழில் நஷ்டமாச்சு, வீழ்ந்து விட்டோம் என்று நினைத்த குடும்பங்களை ஆண்டவர் பல மடங்கு உயர்த்திருக்கிறார். சுபகாரியங்களை செய்திருக்கிறார். எல்லாம் இந்த அன்னையினுடைய ஒரு மகிமை. எனவே இந்த நாளிலே அனைவரும் எழுந்திருப்போம். மாதா சொன்ன ஒரு வார்த்தையை மீண்டுமாக நாம் நினைவுக்கு வருவோம். ஆண்டவர் எனக்கு அரும்பெரும் செயல் செய்துள்ளார். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. யாருக்கும் செய்யாமே இல்லை, எல்லாருக்குமே செஞ்சிருக்கிறார் ஆண்டவர். அதுல மாற்றமே கிடையாது. நீ எப்ப நீ சொல்றியோ அப்பதான் மாதா மகிழ்ச்சி அடைவான். ஆண்டவர் எனக்கு செஞ்சிருக்கிறார் சொல்லிக்கிட்ட பொழுது இன்னும் அதிக செய்ய காத்திருக்கிறார். நீ ஒண்ணுமே நான் சொல்ல மாட்டேன், நான் பேசாம தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறவங்களுக்கு கதவு மூடப்பட்டோம். நீ வாயை திறந்துதான் உன்னுடைய வீட்டினுடைய கதவுகள் திறக்கப்படும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், மாதா சொன்னாங்க, ஆண்டவர் எனக்கு அரும்பெரும் செயல் செய்தாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, உபகார மாதா, உபகார தாய் எனக்காக அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். கடவுளுடைய பெயர் தூயவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதைத்தான் மாதா அறிக்கையிட்டார். எனவே தூயவரே உம்மை நான் துதிக்கிறேன், நல்லவரே உம்மை நான் பாடுகிறேன். இதோ ஆண்டவர் இரக்கமும் அருளும் நிறைந்தவராக இருக்கிறார். எனவே இந்த அற்புதமான இந்த இடத்துல எண்ணற்ற பிள்ளைகள் தன்னுடைய ஜெபங்களையும் தன்னுடைய பொருத்தனைகளையும் சோதர பலிகளையும் ஒப்புக் கொடுத்து உயர்ந்திருக்கிறார். எனவே அதே நாளில் இந்த ஆண்டு பிள்ளாகிய இன்று இதோ என்னையும் ஆண்டவர் உயர்த்த வேண்டும். அன்னையுடைய உபகாரத்தாயினுடைய அந்த உதவி செய்த இயல்பு இந்த எல்லா இடங்களும் இருக்கு. எனவே அந்த இயல்பிலே இப்பொழுது எல்லாரும் கரங்களை நாம் தட்டி ஆண்டவரை ஆராதிப்போம். இது ஆண்டவரை பாடுவது என்பது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மகிமை. ஒரு சினிமா சிங்கர் பாடுறார் அப்படின்னா அது ஒரு பணத்துக்காக பாடுறார், அவருடைய சுயநலத்துக்காக பாடுறார். ஆனால் நீங்களும் நானும் நமக்கு குரல் வலிமை இல்லைன்னா கூட இந்த வார்த்தைகளை சொல்லி நான் பாடுகின்ற பொழுது நான் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்து, ஆண்டவரை நான் பெருமைப்படுத்தி அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அதற்கான குரல் வள எனக்கு தேவையில்லை. மாறாக எந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே வார்த்தைகளை சொல்லி இதோ ஆண்டவருக்காக இந்த நேரத்துல நம்முடைய இந்த ஆராதனையும் குறிப்பாக நம்முடைய இந்த ஜெபங்களை ஒப்புக்கொடுக்கிற சமயத்துல எப்படி உபகாரத்தாய் ஆண்டவரை உயர்த்தி மகிழ்ந்தாரோ அதே போல் நாமும் உயர்த்தி மகிழ்ந்து ஆண்டவரை நாம் ஆராதித்து இது அற்புதமான இந்த சூழலிலே மீண்டுமாக ஆண்டவரை ஆராதிப்போம். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். குரலிலே நம்பிக்கையோடு எனக்காக யாவும் செய்து முடிக்கும் உபகார மாதாவே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் உபகார மாதாவே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. 1, 2, 3, 4. கரங்களை தட்டி சாத்தோடு மகிழ்ச்சியோடு தூயவரே புதுமையே வல்லவரே பாடுகிறேன், தூயவரே வல்லவரே ஆண்டவருடைய அன்பில் இருந்து
கரம் என்பது ஆண்டவனுக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளம். ஆண்டவரை நோக்கி உடைய கரங்கள் உயர்ந்திருக்கும். உள்ளத்தை ஆண்டவர்பால் எழுப்பி நீ ஜெபிக்கின்ற ஒரு நேரம். கரங்களை எவ்வளவு தூரத்துக்கு நாம் ஏற்றுகிறோமோ அவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவர் உடைய ஜெபத்தை கேட்க வல்லவராக இருக்கிறார். இதோ திரு தூயகத்தை நோக்கி என் கரங்களை உயர்த்தி நான் ஜெபிக்கிறேன். இதோ திரு தூயகமானது இதோ ஆண்டவருக்கு கொடுத்த இந்த அற்புதமான உபகாரத்தாயினுடைய இந்த வல்லமை மிக்க ஆலயம் தான் திரு தூயகம். எனவே என்னுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்கோம். கரங்களை இதோ உயர்த்தி நம்முடைய கண்களை எல்லாம் ஓடி இதோ இயேசு இருக்கின்ற அந்த அற்புதமான இடத்தை நோக்கி நாம் ஜெபிப்போம். உபகாரத்தா இதோ தன் மகனுக்கு அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறார். இதோ அவர் நமக்காக உதவி செய்வதற்காக ஓடோடி இறங்கி வந்த ஒரு ஒப்பற்ற கொடைதான் உபகாரத்தா. இயேசுவே என்று சொல்லி நான் கூப்பிடுகிற பொழுது உபகாரத்தாய் அதுக்கு உதவி செய்கிறார். மகனே என்று சொல்லி இயேசு உன்னை அழைக்கிறார். மகளே என்று சொல்லி இயேசு உன்னை அழைக்கிறார். இந்த உபகாரத்தா இன்னும் அதிகமான நன்மையான காரியங்கள் செய்யுமாறு இதை நோக்கி நீ ஜெபித்துக் கொண்டே உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றவர் அவர் ஒருவரே என்று சொல்லி நீ ஒரு காரியத்தை செய்தா என்றால் அதற்காக உதவி செய்கின்றவர் உபகாரத்தாய் மட்டுமே. இதோ கடன்பட்டு சுமைந்து இதோ இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே மீண்டுமாக கடன் தொல்லை தீரும்படியாக இதோ உன்னை ஆண்டவர் உயர்த்துவதா ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இதோ இந்த ஒரு காரியம் உன்னை கவலைக்குள்ளாகி கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறதா இயேசுவிடம் அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்து நீ ஜெபி.
இதோ உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய குடும்பத்திலே சமாதானம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு கடமையாக, குறிப்பாக சமாதானம் நிலை குலைந்து போயிருக்கிறதா, இயேசுவிடம் அதை ஒப்புக் கொடுத்து ஜெபி. இதோ பொருளாதார நெருக்கடி இருக்கிறதா, இயேசுவிடம் அதை ஒப்புக் கொடுத்து ஜெபி. இதோ உன்னுடைய பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வி அறிவிலும் குறைபட்டு போயிருக்கிறார்களா, ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபி. இதோ உன்னுடைய கணவர் மனைவி விசுவாசத்திலே தளர்ந்து போயிருக்கிறார்களா, இயேசுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபி. இதோ உனக்கு வேலை வாய்ப்பு இல்லையா, இயேசுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபி. இதோ வெளிநாட்டு பயணம் அமையவில்லை என்று சொல்லி கருதுகிறாயா, இயேசுவிடம் ஒப்புக் கொடுத்து ஜெபி. இதோ உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் நோய்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கெடுத்துக் கொண்டிருக்கிறதா, இயேசுவிடம் ஒப்புக் கொடுத்து கொண்டு ஜெய். இதோ அதை அபகாரத்தால் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆண்டு உயர்த்தியவராக இருக்கிறார். இயேசுவை இயேசுவின் சொல்லி ஒப்புக் கொடுத்து கொண்டே இரு. உன்னுடைய காரியங்கள் எண்ணற்ற காரியங்களாக இருக்கலாம், பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், ஆனால் அவற்றை சிறிதாக மாற்றுவது இயேசு ஒருவர் மட்டுமே. இயேசுவை இயேசுவின் சொல்லி ஒப்புக்கொடு. காரியத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஒப்புக்கொடு. இது ஜெபத்தின் ஒரு வேலை. ஆண்டவர் இயேசு உன் கூடவே இருந்து உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் என் பக்கம் இருக்கு, நான் யாருக்கு அஞ்சவேன் என்று சொல்லி திருப்பாலாசி ஜெபிக்கிறார். உபகாரத்தை அருகாமையில் இருக்கிறான், யாருக்கு நீ பயப்பட வேண்டும், யாருக்கு நீ அஞ்சி நடுங்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் வருகின்ற எல்லா விதமான காரியங்களுக்கு உபகாரத்தாய் உதவி செய்வதற்காக வந்திருக்கிறார். இயேசுவை இயேசு சொல்லி ஒப்புக்கொடு. இந்த உபகாரத்தாய் சுட்டி காட்டுகின்ற அந்த இயேசுவை நீ கரம் பிடித்துக் கொண்டு இயேசுவை நோக்கி நீ ஜெபித்துக் கொண்டிரு. அன்பு மகனே மகளே, உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் உயர்த்துகிறார். இது உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் போதும் என்று சொல்லி ஆண்டவர் மீண்டுமாக ஒரு நிலையான ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். இதுவரை நீ தீங்குற்ற ஆண்டுகளுக்கு ஈடாக ஆண்டவருடைய மகிழ்ச்சியால் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். இயேசுடைய கரத்தில் ஒப்புக்கொடு. அன்பு மகனே மகளை, பலமான சூழ்நிலையிலே நீ கண்ணீர் வடித்திருக்கிறாய். ஆண்டவரே இது முடியாது என்று சொல்லி, என்னுடைய குடும்பத்தில் கஷ்டம் தீராது என்று சொல்லி பலமுறை கண்ணீர் வடித்திருக்கிற அந்த கண்ணீரை ஆண்டவர் தோள்பொருளை சேர்த்து வைத்திருக்கிறார். நைநகரத்து கைமனை பார்த்து இதோ ஆண்டவர் சொன்னார், அழாதே என்று சொன்னார். அன்பு மகனே மகனே, அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே நீ மனம் வருந்தாதே என்று சொல்கிறார், அழாதே என்று சொல்கிறார். வேண்டுமாக அற்புதம் அதிசயம் நடக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்திலே படித்துக்கொள். இதோ இயேசு ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். இதோ இயேசு ஆண்டவர் மீது அன்பு கொண்டவராக இருக்கிறார். இயேசுவை பிடித்துக்கொள். இதோடைய நிலைமை ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பு மகனே மகனே, இதோடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள் போதும் என்று சொல்லி உபகாரத்தாய் இதோட இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். இது கடவுளுடைய விருப்பம். அன்பு மகனே மகளே, நீராக விரும்பி வரவில்லை, மாறாக உபகாரத்தாய் இந்த இடத்திற்கு அழைத்து வந்து இந்த கஷ்டம் தீரும்படியாக அழைத்து வந்திருக்கிறார். அந்த கஷ்டத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டே உடைய வாழ்க்கையிலே உடைய குடும்பத்திலே சுபகாரியம் நிகழும்படியாக, இதோ திருமண காரியம் கைகூடி வரும்படியாக, இதோ குழந்தை பாக்கியத்திற்காக நீ செய்கின்ற தொழிலை ஆண்டவர் பல மடங்கு பெருக்கி ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து கொண்டு இயேசுவை இயேசு சொல்லி ஒப்புக் கொடு. இதோ பல வேளைகளில் பல வார்த்தைகளை பேசியிருக்கலாம், ஆனா இந்த இடத்துல இயேசுவை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொடு, முழுவதுமாக ஒப்புக்கொடு. இதோட வேண்டுதல் கேட்கப்பட்டது மகனே, மனநிறைவோடு சொல்லி என்று சொல்லி அந்த வார்த்தையை கேட்கின்றவரை அண்ணாவை இந்த ஆண்டவர் ஆசீர்வதித்தது போட்டு உன்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக இதோ இந்த நேரத்தில் உடைய எல்லா விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து கொண்டே இரு. அன்பு மகனே மகனே, எலிசபெத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போன்று, இது ஆபிரகாமை ஆண்டவர் உயர்த்தியது போன்று உன்னையும் ஆண்டவர் உயர்த்தி நீ ஆசியாக விளங்குவாய் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துகிறார். இயேசுவை ஒப்புக்கொடு. இதோட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்காக வந்திருக்கிறார். சாபத்தை எல்லாம் இந்த இடத்திலிருந்து விட்டு மீண்டுமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்ப கிடைக்கும்படியாக வந்திருக்கிறோம். பிள்ளைகள் தீரும்படியாக, நோய்கள் மாறும்படியாக ஆண்டவரை மாற்றிக் கொண்டிருக்கிறார். அன்பு மகனே மகளே, பலருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். மருத்துவர் சுகமாக்க முடியாத சில காரியங்களை இதோ தெய்வீக மருத்துவராக இருந்து உனக்காக உதவி செய்து தன்னுடைய பரிசுத்த மாசத்தை ரத்தத்தினால் அநேக மக்களுடைய நோய்களை ஆண்டவர் சுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் கரத்தில் ஒப்புக்கொடு. உன்னுடைய பாவங்கள் மறைகின்றது, உன்னுடைய பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். அன்பு மகனே மகளே, நீ இயேசுவை நாடி வந்திருக்கிறார். இதோ இந்த இடத்தை விட்டு செல்கின்ற பொழுது நீ நிறைவான ஆசீர்வாதம் செல்வாய். மனக்குறைகளோடு நிறுத்திவிட்டு ஒரு பொழுதும் செல்ல மாட்டாய். மாறாக மன நிறைவோடு ஆண்டவனை ஆசீர்வதிப்பார். இதோடு வெறுங்கையோடு நிறுத்திவிட்டு திரும்பி போக மாட்டாய். மாறாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அள்ளி போகின்ற ஒரு மகனாக மகளாக ஆண்டவர் திரும்பி உன்னை அனுப்புவார். இயேசுவின் கரத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவின் கரத்தில் உன்னை முழுவதுமாக ஒப்புக்கொடு. உன்னுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடு. உன்னுடைய பாதங்களை ஒப்புக்கொடு. ஆண்டவர் எல்லாவற்றையும் நீட்டி சுமந்து சுதந்திர போற எல்லோரும் வாழ்ந்து சொல்லி ஆண்டவரை அழைக்கிறார். அத்தகைய அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவருடைய உள்ளத்தை கொடுக்கும்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார். இது ஒரு மகனுக்கு ஒரு மனமாற்றம், இதனுடைய குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு மனமாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இயேசுவின் கரத்தில் ஒப்புக்கொடு. அந்தகார வல்லமைகள் பகைவனுடைய சூழ்ச்சிகள் ஒரு பொழுதுமே உன்னை அணுகாதபடி ஆண்டவர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதோ ஒரு முறை உன்னுடைய எதிரிகள் வந்தார்கள். இதோ பல வழியாக ஆண்டவர் சிதறடிக்கும்படியாக ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். ஒப்புக்கொண்டு முழுவதுமாக ஆண்டவரை ஒப்புக்கொடு. முழுவதுமாக ஆண்டவரை நம்புகின்ற மகளாக மாறு. இது ஆண்டவரால் நிகழாதது ஒரு காரியம் கிடையாது. மாதாவிற்கு செய்த உபகாரம், மாதாவுக்கு செய்த அதே நன்மையான காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்கும்படியாக குடும்பத்தை
குடும்பத்தின் ஆசீர்வாதம் நிறைவுபடும்படியாக ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவை ஒப்புக்கொடு. குடும்பத்தை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். அன்பு மகனே மகளே, குடும்பத்தில் இருக்கின்ற பலவிதமான பிரச்சனைகளை தீர்வதற்காகவே இயேசு ஒரு குடும்பத்திலே மகனாக பிறந்தார். இது உபகார தாயை நமக்காக தாயாக கொடுத்தது. ஒரு குடும்பத்தினுடைய மேன்மைமிக்க ஆசீர்வாதத்திற்காக ஒப்புக்கொடு. உங்களுடைய கணவரை கணத்திலே ஒப்புக்கொடு. மனைவியை கணத்திலே ஒப்புக்கொடு. இதனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்புக்கொடு. இயேசு ஒப்புக்கொடு. இந்த நேரத்திலே நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். அதிசயமான நேரத்திலே உடைய கண்கள் காணும்படியாக, வியப்பானவற்றை கண்டுகொள்ளும்படியாக இதோ இந்த இடத்திலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒப்புக்கொண்டு முழுவதுமான எல்லா விதமான சோதனைகளை, எல்லா விதமான பொருத்தனைகளையும் கேட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக உபகாரத்தாய் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கின்றவரை அவருடைய கரங்களை பற்றிக் கொண்டு இதோ இயேசுவே ஆண்டவரே என்று சொல்லி, உபகாரத்தாயே ஆண்டவரே, உபகாரத்தாயே எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறமாக சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு எல்லா விதமான சுதி சோதனம், எல்லா விதமான பொருத்தனைகளை ஆண்டவரே உடைய வலிமையான கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் வீடுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை உயர்த்துவோம் எல்லாருமே. ஆண்டவர் சொன்ன அற்புதங்கள் குறிப்பாக உடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக நீ எவற்றையெல்லாம் இந்த இடத்துல நீ ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிறாயோ, இதோ உயிருள்ள பலிபீடத்துக்கு முன்பாக இதோ குருவானவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் குறிப்பாக உனக்காக செபிக்க இருக்கிறார்கள். உபகாரத்தாய் அதற்காக நினைவு கொண்டு அதை ஒப்புக்கொண்டு செபிக்கிறார்கள். எனவே அந்த காரியம் உனக்காக முழுமையாக வெற்றி பெறும் என்று சொல்லி நம்புகிறவர்கள் விசுவாசத்தோடு கரங்களை ஏற்றி சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் உபகாரமாகவே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் புனித உபகாரமாகவே. Praise the Lord. இயேசுவே ஆண்டவர். ஆவே மரியா, ஆவே மரியா, மரியே வாழ்க, மரியே வாழ்க. தேவிகளுக்காக இப்பொழுது ஜெபிப்போம். இரணப்பட்டி உபகாரத்தாயின் பலியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். உபகாரத்தாயின் பலியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நானே நல்ல ஆயன் என்றவரே, எங்கள் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து இறையாட்சி பணியை ஆற்றுவதற்கு நல்ல உடல் நலத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டுமென்று புனித உபகார அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரணப்பட்டி உபகாரத்தாயின் பலியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவரே, எம் ஆலய பணி வளர்ச்சிக்காக பெரும் முயற்சி எடுக்கின்ற பங்கு தந்தை அவர்களையும் ஆலய பொறுப்பாளர்கள் மற்றும் நன்கொடையாளர்களையும் உன் கரம் தொட்டு ஆசீர்வதித்து அவர்கள் நினைக்கின்ற எண்ணுகின்ற அனைத்து காரியங்களையும் வெற்றியை அடையவும், மேலும் வருகின்ற நவம்பர் 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஜூபிலி நிகழ்வு தூய ஆவியாரின் துணையால் நல்ல முறையில் நடைபெற புனித உபகார தாயின் வழியாக இறைவாமை மன்றாடுகின்றோம். இரணப்பட்டி உபகாரத்தாயின் பலியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். நான் எந்நாளும் உங்களுடன் இருக்கிறேன். அன்பு தந்தையே இறைவா, இன்றைய நாளில் விழாவினை சிறப்பிக்கின்ற எலனாப்பட்டி தாளப்பட்டி கிராம இறைமக்களை ஆசிர்வதியும். அனைவரையும் ஒற்றுமையுடன் அன்புறவுடன் வாழ்ந்து பிறருக்கு சாட்சியாக வாழ புனித உபகார தாயின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறேன். இரணப்பட்டி உபகாரத்தாயின் பலியாக ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றவரை இத்திருவிழா திருப்பணியில் பங்கெடுத்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வேண்டி நினைக்கின்ற அனைத்து காரியங்களையும் பெற்று மகிழ்வோடு வாழ உமது அருட்கரம் தொடர்ந்து வழிநடத்திட புனித உபகார மாதா வழியாக
இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எண்ணப்பட்டி உலகாரத்தாயின் பலியாக ஆண்டவரே மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். எண்ணப்பட்டி உலகாரத்தாயின் பலியாக ஆண்டவரே மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். பூமி மீது மழை பொழிவன் என்றவரே, இந்த ஆண்டு விவசாயத்தை தொடங்கி இருக்கின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் நல்ல மழையை கொடுத்து உயிர் தொழிலாம் பயிர் தொழிலை ஆசீர்வதித்து உழைப்பதற்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து 100 மடங்கு பலனை அடைய வேண்டுமாய் புனித பாரம் மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எண்ணப்பட்டி உபகாரத்தாயின் வழியாக ஆண்டவரே மன்றாட்டை தயவாய் கேட்டருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். காணிக்கை பாரு. நான் தரும் காணிக்கை ஏற்றிடுவாயோ, இதுதான் வரமாய் மாற்றிடுவாயோ. நீயே எல்லாம் தரை திறந்தோ, நான் தரும் காணிக்கை ஏற்றிடுவாயோ, வரமாய் மாற்றிடுவாயோ. நீலத்தின் மலரும் ஆண்டரின் உலகும் உமக்காய் அற்பமாய் கொண்டு வந்தோ. இறைஞ்சுகின்றோ அப்பம் உணவாய் தருவது போல சுமைகளை சுகமாய் மாற்றிடுவாயோ. வருகிறோம் என்று வந்தாலும் இன்று கனிவுடன் அருள்வாயோ. மேற்பாயோ எரிபாவலில் காத்தரும் காணிக்கை ஏற்றிடுவாயோ, இறைவா வரமாய் மாற்றிடுவாயோ. சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக் கொள்வாராக. அன்பின் ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித உபகார தாயின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டும் புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகவலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இவை எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, புனிதர் அனைவரிலும் விளங்கும் மேன்மையை கண்டு நாங்கள் உம்மை வியப்புக்கு உரியவரென அறிக்கையிடுவதும் மிக சிறப்பாக புனித உபகார அன்னையை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையாள் உமது கனிவை ஏத்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளீர். சிறப்பாகவும் அடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு வழங்கியதால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றேன். அவர் வழியாக உமது மாண்பை வானதூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன்னிய காலத்துக்கு மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் ஒரே குரலில் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு வழங்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்கள் அனைவரையும் நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் மறைமாவட்ட ஆயுசகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறை பெற செய்தரலும். மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் இணையாத ஆத்துமாக்களையும் ஒளிமிக்கும் திருமண் என்னாலும் ஏற்றரலும். குறிப்பாக இன்றைய நாளிலே இத்திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித உபகாரத்தாயினுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக கூடி வந்திருக்கின்ற உங்களுடைய அன்னையினுடைய அன்பு பக்தர்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருப்பலி இந்த ஜெபத்தின் வழியாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கிறோம். விசேஷ விதமாக இதோ இந்த திருத்தலத்தை நீ வளர்கின்ற ஒரு திருத்தலமாக உயர்த்தியதற்காகவும், குறிப்பாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த இடத்திற்கு வந்து சாட்சி சொல்லுகின்ற பிள்ளைகளாக மாற்றியதற்காகவும் மற்றும் பல்வேறு நிலைகளிலே ஆண்டவரின் திருத்தலத்தை வீர செய்து உடைய கிருபைக்காக மீண்டுமாக நன்றி செலுத்துகிறோம். மேலுமாக இன்றைய நாளிலே இந்த திருப்பலிலே எந்த கருத்திற்காக உம்முடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ அவற்றையெல்லாம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த மாலை நேர திருப்பலிலே பங்கேற்கின்றீர்கள் அனைவரும் மீதும் ஆண்டவர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இத்திருத்தலத்தின் பாதுகாவலியான புனித உபகாரத்தாய் மற்றும் உலகில் முகந்தோராய் வாழ்ந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாகவே புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் பிறருக்கு உதவி செய்யும் மனப்பாங்கோடு வாழ சேர்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திரு அவையின் நம்பிக்கை மட்டும் கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இறைவனின் செம்பரி இரக்கம் வையும், இறைவனின் செம்பரி இரக்கம் வையும், உலகின் பாவம் இதோ இறைவன் சம்மதி. நான் என்னுடைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மாறாக பிறருடைய மகிழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதன் வழியாக இறைவனுக்கு மகிமை சேர்த்த உபகாரத்தாய் பெற்றெடுத்த உன்னதமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை. இவர் தருகின்ற இந்த விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவருமே பேர் பெற்றோர். அருமையான சகோதர சகோதரிகளே, அன்றைய அன்பு பக்தர்களே, இப்பொழுது வழங்கப்படுகின்ற திவ்ய நன்மை கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படுகிறது. எனவே மற்ற மதத்தை சார்ந்த நண்பர்கள் இந்த திருவிழாவிற்கு வந்திருந்திருந்தால் தயவு செய்து இந்த திவ்ய நன்மையை வாங்க வர வேண்டாம் என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து உங்களுடைய தேவைகளுக்காக உபகாரத்தாயை பார்த்து ஜெபியுங்கள்.
மறையே இணையால வாராய் கலையாத கனவாக இனிய வாராய் உள்ளம் பாடுதே உங்கள் வருகை தஞ்சம் என்று நெஞ்சம் நாடுதே நீங்காத மறையிலே வாராய் கலையாத கனவாக இனிய வாராய் தேசம் பேசும் மனதோடு மனம் சேவா தேசம் பேசும் மனதோடு மனம் சேவா ஒரு நாளும் ஒரு போதும் பரவாத தெய்வமே மறுத்தாலும் வெறுத்தாலும் நீங்காத மறையேது இணையான வாராய் கலையாத கனவாக இனிய வாராய் வாசம் கூறும் மாறாது உன்னேசமே வாசம் தீரும் மாறாது உன்னேசமே உலகில் நான் பார்க்கிறேன் தமிழோடு தவழ்ந்தால் பார்க்கிறேன் நீங்காத
வாராய் தலையாத கனவாய் புரிவாய வாராய் தெய்வம் நீரே என்று உள்ளம் பாடுவே உந்தன் வருகை தஞ்சம் எங்கள் நெஞ்சம் நாடுவே தெய்வம் நீரே உள்ளம் பாடுவே வா தெய்வா நீ நெஞ்சில் வாழவா வாழவா உன்னை வாழவா வா தெய்வா நீ உன்னை வாழவா வாழவா உன்னை வாழவா. நம்முடைய பங்கின் பாதுகாவலரான நாம் கட்டிக் கொண்டிருக்கின்ற புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கான ஜெபத்தை இப்பொழுது இணைந்து புனித புகாரவா திருத்தலத்திலே புகாரத்தாயுடைய பரிந்துரைப்பு கொடுத்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவை உம்மை போற்றுகின்றோம். உம் மகன் இயேசுவின் வழியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தூய ஆவியாரின் துணை கொண்டு ஒருமனப்பட்டு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதை நான் ஆள் தேடுவேன். ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் அவரது கோவிலில் அவரது திருவுருவத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். எங்கள் திருப்பாடல் ஆசிரியர் நாங்கள் கட்டிக் கொண்டிருக்கும் புதிய பங்கு ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் இரக்கமுள்ள இறைவா, இந்த காரியம் உம்மால் மட்டுமே செய்து முடிக்க முடியும் என்ற அசைக்க நம்பிக்கையில் உம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்றோம். புதிய ஆலயம் வருவதற்கு நீதானே எங்களுக்கு துணை செய்யும். புனித செபஸ்தியாரின் பெயருக்கு நாங்கள் இருக்கும் இவ்வாலயத்திற்கு தேவையான நன்கொடையாளர்களையும் காணிக்கையாளர்களையும் ஜெபிப்பவர்களையும் பெற்றுத்தாரும். அவர்கள் ஒருவர்களை ஆசீர்வதியும். இதற்காக பெருமையை செய்கின்ற பங்கு தந்தை, அருள் சகோதரிகள், பங்கு மக்கள், இளைஞர்கள், பக்த குழுக்கள், தன்னார்வ உழைப்பாளர்கள் அனைவரையும் கரம் தொட்டு ஆசீர்வதியும். இந்த புதிய ஆலயத்தில் கட்டுமான பணி செய்து கொண்டிருக்கின்ற பொறியாளர் உம் கரம் எங்களோடு இருப்பதாக. இந்த ஆலயத்தின் கட்டுமான பணியை செய்கின்ற பொறியாளர், கட்டுமான பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். தடைகள், பிரச்சனைகள் எதுவும் எங்களை அணுகாதபடி உம் காவல் தூதர்கள் எங்களுக்கு துணையாய் இருப்பார்களாக. நாங்கள் அனைவரும் இப்புதிய ஆலயத்திற்கு சாட்சிகளாய் இருக்க செய்வீராக. இயேசுவின் நாமத்திலும் பங்கின் பாதுகாவலரான புனித செபஸ்தியாரின் பரிந்துரையிலும் வைத்து ஜெபிக்கிறோம். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருமையான தேவனுடைய அன்பு பிள்ளைகளே, பாசமிகு அன்னையுடைய அன்பு பக்தர்களே, மீண்டுமாக ஒரு நன்றி சொல்கின்ற ஒரு நேரம். எனவே இந்த ஜூபிலி ஆண்டிலே இந்த நடைபெற்ற இந்த திருவிழாவிற்காக எல்லாமல்ல இறைவனுக்கு புனித உபகாரத்தின் வழியாக நம்முடைய நன்றியை தெரிவிக்கின்ற விதத்திலே நம்முடைய பலத்த கரங்களை தட்டி ஆண்டவரை நாம் மகிழ்ப்படுத்துவோம். எனவே எல்லாம் ஆண்டவரால் நிகழ்ந்த ஒரு காரியமாக நாம் காண்கின்றோம். எனவே நம்முடைய கண்கள் வியப்பு வருகின்ற விதத்திலே இந்த திருத்தலத்தை ஆண்டு உயர்த்திருக்கிறார். எனவே அதற்கான மிக உன்னதமான ஆசீர்வாதம் உள்ள திருப்பலி ஆயர் தலைமையிலும் மற்றும் புதுக்கோட்டை மறை வட்டத்தில் இருக்கின்ற அனைத்து அருள் தந்தையர்கள் அதிபர்கள் முன்னிலையிலும் வருகின்ற நவம்பர் மாதம் 9ஆம் தேதி மாலை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற இருக்கின்ற அந்த சிறப்புமிக்க திருப்பலியிலே இங்கு வாழ்கின்ற சுற்றி இருக்கின்ற எல்லா மக்களும் பங்கெடுத்து அதிலே நம்முடைய சாட்சியை நாம் மாதாவுக்கு நாம் உகந்ததாக மாற்றுவோம். எனவே ஒரு சில நன்றிகள். எனவே நான் சொன்னது போன்று ஒரு முழுமையான நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் உபகாரத்தாயின் வழியாக. எனவே நம்முடைய திருத்தலமாக உயர்த்தப்பட்டது. இரண்டாவதாக நம்முடைய பங்கு ஆலயத்தின் கட்டுமான பணிகள். எனவே இவை எல்லாம் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்முடைய ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் செய்திருக்கிறார். எனவே இதற்காக ஆண்டவருக்கு நான் மீண்டுமாக நான் நன்றி செலுத்துகிறேன். எனவே இன்றைய இந்த திருவிழா மிகவும் சிறப்பான விதத்தில் அமைவதற்கு காரியஸ்தர்கள் மிக முக்கியமாக அவர்களுக்கு உறுதுணை செய்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது முடியாது என்று சொல்வதற்கில்லை, மாறாக மாதாவின் துணையினால் அதை செய்வோம் ஃபாதர் என்று சொல்லி இப்படியாக இந்த திருத்தலம் உயர்வதற்கு காரணமாக இருந்த நம்முடைய பாசத்திற்குரிய காரியஸ்தர் திருவாளர் சந்திரராஜ் மற்றும் கணக்கப்பிள்ளை ராஜேந்திரன் அவரோடு இணைந்த ஊர் முக்கிய சிலர்கள் ஆண்ட்ரூஸ், அன்பு, சேவியர்,
ராஜசேகரன், சார்லஸ், ரத்னம் இவர்களுக்கு நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்ம நன்றியையும் பாராட்டி நாம் என்னாலும் தாம் தெரிவித்துக் கொள்வோம். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளின் திருத்தலம் எனக்கு உயர்வதற்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கொடை. இந்த இடத்திலே ஒரு அடையாளப்படுத்தி கொடுத்திய ஒரு குடும்பம் தான் எஸ்ஐயா செபஸ்டியான் நினைவில் வாழ்கின்ற அம்மா பேரு மரியமுத்து மற்றும் அவருடைய பிள்ளைகள் சுரேஷ் மற்றும் மருமகள் விக்டோரியா, இந்த குடும்பத்தினரை இன்று திருத்தலம் உயர்வதற்கும் குறிப்பாக பல விதமான வளர்ச்சி பணிகள் நாங்கள் எடுப்பதற்கு இந்த குடும்பம் மிகவும் உறுதுணையாக எங்களுக்கு இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை இப்பொழுது காரியஸ்தர் முன்னிலையிலும் பிறகு நம்முடைய திருத்தலம் உயர்வாக இருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஆயருடைய முன்னிலையிலும் கௌரவிக்க இருக்கிறோம். எனவே அதன்படி இன்றைய நாளே வந்திருக்கின்ற சுரேஷ், விக்டோரியா குடும்பத்தினரை இன்று உணவு கூட அவர்தான் கொடுக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு காரியஸ்தர் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து இப்பொழுது கௌரவிக்கிறார் திருவான சுரேஷ், திருமதி விக்டோரியா அம்மாள். எனவே என்னுடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய பாராட்டுகள், நம்முடைய ஜெபங்களை நாம் முடித்தாக்குவோம். தொடர்ந்து அவருடைய குடும்பங்களை ஆண்டனை கொண்டு ஆசீர்வதிக்கும்படியாக எப்பொழுதுமே உபகார மாதாவுக்கு சாட்சிகளாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். எனவே நம்மையும் அப்படியாக சொல்லி பலத்த கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை ஜெபங்களை உண்டாக்குவோம். அதன்படி தொடர்ந்து இந்த நாளிலே அற்புத விதமாக இந்த பாண்டர்களுடைய நமக்கு உதவி செய்கிறார்கள் கடந்த 10 நாட்களாக. எனவே அவருடைய பாராட்டு நிச்சயமாக அவருடைய அந்த உழைப்பு ஒரு பொழுது வீண் போகவில்லை. எனவே இன்றைய நாளிலே அவர்களுடைய பலத்த கரங்களை தட்டி நம் நன்றியையும் பாராளி தெரிவித்துக் கொள்வோம். எனவே தம்பி டென்னிஸ் மூலமாக பாடக்குழுவினர் சிறப்பான விதத்தில் செயல்பட்டார்கள். அதைத் தொடர்ந்து இவரிடம் பலிபீட சிறுமிகள் அப்போது விதமாக ஒரு 10 நாட்கள் உதவி செய்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியையும் பாராளுடன் தெரிவித்துக் கொள்வோம். அனைத்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை இவரிடம் ஆடியோஸ் மிகவும் சிறப்பான விதத்திலே இருந்தது. எனவே ஜெயராம் அதனுடைய உரிமையாளர் அன்பு தம்பி சுரேஷ் தான். எனவே அவருக்கும் எல்லாம் சுரேஷ் அவர் எல்லாமே பாண்டித்துறை அவர்களுக்கும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக நன்றியை பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து அவர்களுக்கு ஜெபிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நாம் மறந்து விடக்கூடாது. நம்முடைய பாசத்துக்குரிய தந்தை ராங்கியம் நிர்வாகி சந்தனமாத திருத்தலத்திலே புதுக்கோட்டை மறை வட்டத்திலே உபகாரமாத திருத்தலம் வளர்கின்ற திருத்தலமாக உயர்த்தப்பட்டவுடன் அந்த செய்தியை சொன்ன உடனே ஃபாதர்ஸுக்கு மத்தியிலே மிகப்பெரிய சலசலப்பு. பக்கத்துல ராங்கியம் நிச்சயமாக கம்பேர் பண்ண முடியாதுதான். அது மிகப்பெரிய ஒரு திருத்தலம். எனவே அதை விட்டுபடி எப்படி நீங்க உபகாரமா திருத்தலத்தை நீங்க உயர்த்தினீங்க, ஓரவஞ்சனம் பாக்குறீங்க, சாமியார் சொல்றதான்னு கேட்கறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குவாதம் எழுந்தது. அப்ப அந்த சமயத்துல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் இருந்துச்சு ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். அப்பெல்லாம் அந்த மாதா தான் எனக்கு உதவி செஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன். உண்மையிலேயே ராங்கியம் மிகப்பெரிய ஒரு திருத்தலாம். அது வளர்ந்துருச்சு. இது வளரணும். அதனால தயவு செய்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, தயவு செய்து நான் கெஞ்சி கேட்கிறேன் சொன்னேன். இருக்கிற எல்லா ஃபாதர்ஸ் நான் சொன்ன இந்த ஒரு வார்த்தை பிடிச்சு போச்சு. ரைட்டு, வளர்ந்துருச்சு, அது ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. வளர்கின்ற திருத்தலமாக அதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு சூழ்நிலையை மாதா என்ன கொடுத்தாங்க. அன்னைக்கு இல்லைன்னா அன்னைக்கு மிகப்பெரிய டிஸ்பியூட் ஆகி திருப்பி ராங்கியத்துக்கு ஒன்னாலும் போய் தோர்ந்திருக்கும். அது இருந்தாலும் உபகார மாதா அவங்களுக்கு தெரியும். எனவே இது இந்த பகுதியிலே ஒரு திருத்தலமாக இருக்கணும்னு சொல்லி, எனவே அந்த அளவுக்கு உயர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் நம்முடைய ஜெபங்கள். எனவே இன்று அங்கிருந்து சந்தனமாதா திருத்தலத்திலிருந்து நம்முடைய பாசத்திற்கு தந்தை அலெக்சாண்டர் அற்புதமான ஜெபம் பிரசங்கம் செஞ்சார். அவர் எனக்கு தெரியும் நல்லா செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு. எனவே ஒரு 10 அருட்தந்தைகளுக்கு ஈடு இணையாக இந்த ஒரு திருப்பலியும் சரி மற்ற மறையுரையும் சிறப்பான விதத்தை செய்தார். எனவே அவருக்கு நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக காரியஸ்தர் திருவாளர் யு சந்திரராஜ் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவித்து அவனை கௌரவிக்கிறார். நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்ம பாரிடம் தெரிவித்துக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து கொட்டகை மற்றும் ஒலி வைத்தவர்கள் குறிப்பாக 2 அன்பியங்கள் அற்புதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இந்த சமயத்திலே நமக்கு இந்த இசை நமக்கு செய்கின்ற ராகா இசைக்குழுவினருக்கும் நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நம்முடைய நன்றியையும் பாராட்டு நாம் தெரிவித்துக் கொள்வோம்.
அனைத்துடன் அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளை, கடைசி வரை நான் ஒன்றை மறந்தே போகிறேன், எப்போதாலும் மறந்து போயிடுறேன். நம்முடைய பாசத்துக்குரிய அவருடைய சகோதரிகள் அற்புதமாக இந்த வழிபடுதே சொல்லிச்சிருக்கிறாங்க. எனவே அவர்கள் இல்லை என்றால் திருத்தலம் கிடையாது. 10 நாட்களும் உரிமையோடு இங்கு எல்லாம் நடைபெறுகின்ற ஆன்மீக நிகழ்வுகளில் உங்களுக்கு பங்கெடுக்க உதவி செய்தார்கள். எனவே அருள் சகோதரி மதர் பாக்கியம் மற்றும் அவருடைய இணைந்திருக்கின்ற அருள் சகோதரி ஒவ்வொருவருக்கும் நம்முடைய பலத்த கரங்களை தட்டி நன்றி பாராட்டு நாம் தெரிவித்துக் கொள்வோம். அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த நடைபெறுகின்ற பலவிதமான காரியங்களை தொலைத்தொடர்பு சாதனம் மூலமாக வெளிப்படுத்துகின்ற நம்முடைய பாசத்துக்குரிய சகோதரர் லூர்து சாமி மற்றும் அவருடைய துணைவியார் இவர்களுக்கு நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக நம்முடைய மனமார்ந்த நன்றியை பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, திருப்பலி முடிந்த பிறகு அன்னையருடைய திருத்தேர் பவனி நடைபெறும். எனவே அன்பின் உணவு உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. நான் சொன்னது போன்று இந்த அன்பின் உணவிற்காக நமக்கு பெருந்தொகையை கொடுத்தவர்கள் திருவாளர் சுரேஷ் விக்டோரியா குடும்பத்தினர் இன்னும் நிறைய செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கும் மீண்டுமாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னை வந்திருக்கின்ற அனைத்து பக்தர்களுக்கும் மீண்டுமாக என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்களுடைய செபங்கள் நிச்சயமாக உபகாரத்தாயினால் நிச்சயமாக ஏற்கப்பட்டு உங்களுக்காக அந்த தேவையை மாதா பரிந்து செய்வார். நம்பிக்கையோடு தொடர்ந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும், குறிப்பாக பல இடங்களில் வந்திருக்கின்ற ஒவ்வொரு அன்னையுடைய பக்தர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நமது திருப்பதம் கனவாக இருந்தது. அந்த கனவை நினைவாக்கி நம்மை திருத்தலத்தை இப்பொழுது திருத்தலமாக உயர்த்த அரும்பாடுபட்டு நம்மை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த 10 நாட்களும் அன்னையுடன் இணைந்து நமக்கு திருவிழாவை சிறப்பாக நடத்தி கொடுத்த இன்று நடத்தி கொண்டிருக்கின்ற, மேலும் மெய்யவரம் பங்கை அந்த பங்குடைய தலைமையிடத்தை மிக சிறப்பாக அந்த உருவாக்கி கொண்டிருக்கின்ற நம்முடைய பாசமிகு பங்கு தந்தவர்களுக்கு எல்னாப்பட்டி, தாளப்பட்டி மற்றும் அன்னையின் பிள்ளைகள் சார்பாக நெஞ்சார கரவழி மூலம் நன்றி செலுத்துவோம். அன்பார்ந்த இறைமக்களே, இந்த உபகார தாயினுடைய அந்த திருவிழாவிலே உங்களோடு ஜெபிக்க இந்த வாய்ப்பை தந்த நமது பாசமிகு பங்கு தந்தையவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை உங்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலே அவருடைய முழு முயற்சி, சண்டை போட்டான்னு சொன்னார்ல, அங்கெல்லாம் ஏன்னா விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொரு பங்குக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. மொத்தம் 6 மாவட்டம், தமிழ்நாட்டில் 6 மாவட்டத்தை கொண்ட, அதிக மாவட்டங்களை கொண்ட ஒரே மறை மாவட்டம் தஞ்சை மறை மாவட்டம். 6 மாவட்டங்கள். அந்த 6 மாவட்டத்துல 7 மறைவட்டம் இருக்கிறது. 7 மறைவட்டத்திலும் ஒவ்வொரு மறைவட்டத்துக்கும் ஒரு திருத்தலம் தான் ஆயிரவர்கள் அறிவிச்சாங்க. ஆனா புதுக்கோட்டைக்கு எத்தனை? புதுக்கோட்டைக்கு மட்டும் 2. ஒன்னு அரசர்பட்டி, இன்னொன்னு இளனாப்பட்டி. ஆகையால் உங்கள் தந்தை இந்த திருத்தலத்தினுடைய வளர்ச்சிக்காகவும் ஐயபுரம் பங்கில் அந்த ஆலயம் கட்டுமான பணியா இருக்கட்டும் பல விதங்களிலே உழைக்கிறார். கடைசி வருஷமா இருந்தாலும் மாறி போறமே என்ன செஞ்சிட்டு அந்த ஒரு இல்லாமல் எல்லாம் இறைவனுடைய புகழுக்காக என்று அந்த நல்ல பணி செய்திருக்கிறார். தந்தைக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். அவருடைய ஆன்மீக பணி சிறக்க, உடல் உள்ள சுகத்தோடு இருக்க அவருக்காக நாம் ஜெபிப்போம். சூப்பர் கோய நல்ல ஒரு கிராமத்திலையும் ஒரு நல்ல அருமையாக பாடுவதற்கு ஒரு ஒத்துழைப்பு, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வச்சு அருமையாக பாடுகிறீர்கள். உண்மையிலே மறை மாவட்டத்துல எந்த ஒரு கிராமத்திலையும் இப்படி ஒரு அருமையான கோயில் இருப்பது அந்த திருவிழா திருப்பலியிலே ஒருங்கிணைத்து பாடுவது அரிது. ஆகையால் இங்கு அருமையாக சூப்பராக இந்த இறை வழிபாடு நல்லபடியாக ஜெப அந்த உணர்வோடு இருக்க உதவி செய்த பாடல் குழுவினருக்கு மனமார்ந்த நன்றி. நல்லா இதே மாதிரி நல்லா சூப்பராக பாடுங்க. எழுந்திருந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். நன்றி கூறி கொண்டாடுவோமாக. இரக்கத்தின் ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை இரக்கத்துடன் வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித உபகார அன்னையின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
சிறப்பாசிரியர் தலைவனிக்கு மன்றாடுவோம். புனித கன்னிமரியாளின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்று எங்கும் உணர்வீர்களாக. என்ற இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் புனித உபகார அன்னையின் பரிந்துரையின் வழியாக உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறையிற காண்டவரின் அன்பிலும் புனித உபகார தாயின் பரிந்துரையிலும் என்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நாளை 8 மணிக்கு குடியிறக்க திருப்பலி நடைபெறும். பங்கு ஆலயத்தில் 7 மணிக்கு திருப்பலி நிறைவேற்றப்படும். அம்மா மரியே உமது தாயே அழையாய் திரண்டு முன்னே வருகின்றோம். அம்மா மரியே உபகார தாயே அழையாய் திரண்டு முன்னே வருகின்றோம். போற்று மன்னையே உன்னையின் தாயே தலை வணங்குகிறேன் உம்மை வணங்குகிறேன். உலகம் போற்றும் மன்னையே உன்னையின் தாயே தலை வணங்குகிறேன் உம்மை வணங்குகிறேன். அம்மா மரியே உபகார தாயே அழையாய் திரண்டு முன்னே வருகின்றோம். அம்மா மரியே உபகார தாயே அழையாய் திரண்டு முன்னே வருகின்றோம். உலகம் போற்றும் அன்னையே உன்னையின் தாயே தலை வணங்குகிறேன் உம்மை வணங்குகிறேன். தேடி வந்தேன் அன்னையே ஏற்றுடன் இளமையே. அம்மா மரியே உபகார